இந்த கட்சியில் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா தப்பு இல்லையே. தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆமாம், செங்கோட்டையனுக்கு இது பலவீனம் தான். சும்மாடா இவங்களா பேசிக்க வேண்டியது தான் விஜய் விஜய்னு சொல்லிட்டு. அதனால ஒன்றும் கிடையாது, விஜயெல்லாம் வர சான்ஸ் கிடையாது. செங்கோட்டைக்கு அங்கேயே படம் ஓடல. புரட்சித்தில் எம்ஜிஆர் காலத்தில் ஆள் அவர் போய் ஒரு சின்ன கட்சியில் போய் சேராருன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு தான். அது நம்பி தான் ஆகணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்தாச்சு, அம்மா ஜெயலலிதா வந்தாச்சு, இவரும் வராங்க. மக்களுக்கு நல்லது செய்யட்டும். அதிமுகவுக்கு பலவீனம் தான், திமுகவுக்கு பலம் தான். தேசியமா இவர் துணை முதலமைச்சரும் இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? தான் போயிருக்காராம். இவர் கேட்டது பாஸ் ஆகல, இங்கேயும் பாஸ் ஆகல, அங்கேயும் பாஸ் ஆகல. காரே 3 கார் மாறினாரமே. திமுக சென்னையில் இன்னும் ஒரு தொகுதி ஜெயிச்சானா, அதனால வாய்ப்புகள் வந்து ஒரு 10 சீட்டாச்சும் வரும். விஜய் வரும். ஆனால் அது செங்கோட்டையன் தான் காரணமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது. சரி, இருக்குன்னா ஆதவ அர்ஜுன் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. ஏங்க அவங்களாம் ஜூனியர் பசங்க. ஜூனியர் பசங்க என்ன கொடுப்பாங்க? அவங்க என்ன இருக்கு அரசியல் பற்றி தெரியும். ஒரு சினிமா டைலாக் பேசிட்டு போகிற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு மக்களை சென்றடையும் தெரியாது. செங்கோட்டையன் எடப்பாடியா கூட வந்து என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து விஜய் கூட வந்து சேர்ந்துட்டா மட்டும் விஜய் தூக்கிட்டு போறாரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர். அதிமுகவின் மிக முக்கியமான அரசியல் ஆளுமையாக இருந்த செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார் விஜய் முன்னிலையில். இதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்திருக்கிற நிலையில் இது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பலமா பலவீனமா என்பதை மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். செங்கோட்டையன் எம்ஜிஆரோட இருந்தவர், ஜெயலலிதாவோட இருந்தவர், இப்போ விஜயோட போய் இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய நிர்பந்தம், அவருக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் வாய்ப்புகள் சரியாக இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் அவருடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இந்த கட்சியில் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா தப்பு இல்லையே. தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆமாம், அப்படிதான் அவங்க வந்து ஒரு பதவிக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் போதும், நான் வந்து மக்களுக்காக வாழ்றேன்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், திராவிட கட்சிக்கு போயிருக்கணும். அவர் திடீர்னு இப்படி பூஞ்சி போயிடாரு. எதனால் அவர் திராவிட கட்சிக்கு போனோம்? அவர் திராவிட கட்சியில் தானே இருந்தார் ஃபஸ்ட்டு, எம்ஜிஆர் கூட. சரி, அப்படியே போனால் இங்கே போயிருக்கலாம், போக மாட்டார். ஒரு அதிமுக காரர் திமுகவில் போய் எப்படி சேர முடியும்? எப்படி கருப்பு சோப்பு வேட்டி கட்ட முடியும்னு யோசிச்சிருப்பார்ல. ஆமாம், அது ஒன்று இருக்குது. விஜயில் போய் எப்படி கட்டுறாரு? மஞ்சள் சிகப்பு. இத்தனை பேர் செங்கோட்டையாக போனாலும் திராவிட இதை பாரம்பரியம் ஒன்றையும் மாற்ற முடியாது. அதை விடுங்க, புதுசாக விஜய் வந்திருக்காருல ஒரு மாற்று சக்தியா. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஃபேன்ஸ் வந்து ஓட்டாக வராதுல்ல, ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. அதாவது புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாருல, அதில் போனால் மெயின் பதவி கிடைக்கும். ஒன்று அந்த ஜாகிஸ்தான் புஸ்லி ஆனந்த் பதவி தூக்கிட்டானுங்க. அதுக்கு தான் மும்முரம். அது ஐடியா கொடுக்குறது ஆளு கிடையாது அந்த கட்சியில். ஒரு விஷயம், செங்கோட்டையன் சீனியாரிட்டி இருந்து இருக்காரு. சில அரசியல் அனுபவம் தெரியும். அதிமுக முக்கியமான ஆள். அதிமுகவில் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இருக்காரு, ஒரு பழைய ஆள். அவரை இன்னைக்கு ஒதுக்கிட்டாங்க, அதனால இங்கே வந்துட்டாரு. இப்போ தாவேக்கால வந்திருக்காரு. ஆமாம், லாபமா தாவேக்காவுக்கு பலமா? அவரும் பலம் தான், அவரும் ஓட்டு வரும்ல. இங்கே எல்லாருமே வெளியே போனால் பலவீனம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறைஞ்சபட்ச அந்த தொகுதியை சார்ந்த செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருப்பாங்க. அது கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். செங்கோட்டையனுக்கு இது பலவீனம் தான். எடப்பாடி விட்டு வெளியே போனது அது எந்த அளவுக்கு பலம் தாவேக்காவுக்கு? லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அங்கே இது பண்ணிட்டு நாங்கள் வர்றாரு. ஏற்கனவே விஜய் வந்து அந்த அளவுக்கு ஓடாது. சும்மாடா இவங்களா பேசிக்க வேண்டியது தான் விஜய் விஜய்னு சொல்லிட்டு. அதனால ஒன்றும் கிடையாது, விஜயெல்லாம் வர சான்ஸ் கிடையாது. செங்கோட்டையன் வந்தாலும் இங்கே படம் ஓடாது. செங்கோட்டையனுக்கு அங்கேயே படம் ஓடல. பலமாக இருந்தால் கூட செங்கோட்டையனுக்கு அங்கே பலம் வந்து இங்கே பலம் வந்து தூக்கிட்டு போகிறாரு. நான் ஒன்றுமே கிடையாது. புரட்சித்தில் எம்ஜிஆர் காலத்தில் ஆள் அவர் போய் ஒரு சின்ன கட்சியில் போய் சேராருன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு தான். அது உண்மையாகவே செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேக்கால உரிய ஒரு மரியாதை கிடைக்குமா? அங்கே இருக்கவங்களாம் இளைஞர்கள் இல்லையா, அவங்களுக்கு யாரும் தெரியணும்ல செங்கோட்டையன். ஆமாம், அது போக போக தான் தெரியும். ஏன்னா வந்து இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். ஒரு இடத்துல போனால் அவங்க அக்காமடேட் இமிடியேட்டாக பண்ண மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகும். அவர் கொஞ்சம் அவருடைய ஐடியாஸ் ப்ளஸ் அவர் என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன சப்ஜெக்டில் எடுத்துகிட்டு வரான்றதை பொறுத்து அவர் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு பலம்னா, ஒரு மூத்த அரசியல்வாதி நான் கூட இருக்கிறது வந்து என்ன? ஆமாம், ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம். கரெக்டு. எந்தெந்த இது பண்ணலாம், எது நல்லது பண்ணலாம், எது கெட்டது பண்ணலாம், இது பண்ணிங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகும்,
இப்படி பண்ணீங்கன்னா ரீச் ஆகாது, அந்த ஐடியாஸ்லாம் அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது அவங்க கேட்குற இடத்துல இருப்பாங்களா, அதுவும் ஒன்று இருக்கு. அது கரெக்ட், அது போக போக தான் தெரியும். ஏன்னா அவரும் புதுசு, அவருக்குன்னு இப்போ ஆல்ரெடி ஒரு வட்டம் இருக்குது. ஸோ அவங்களையும் மீறி ஒரு உள்ளே வர்றதுன்னா வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான். அதெல்லாம் எல்லாமே ஒரு பெரும் சவால் தான். பெரும் சவால் தான். எஸ். அதிமுகவுக்கு இது மூலமா ஏதாவது பலவீனம் இருக்கா? அப்படிலாம் பார்க்கல. அதிமுக பலவீனம் அப்படி, அது ஒரு கட்சி, மக்கள் தானே. இல்லை செங்கோட்டையன் போனது பலவீனமான்னு கேட்குறேன். கொஞ்சம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாகலாம். அவருடைய லாயல்ட்டிஸ் கொஞ்சம். இப்போ உள்ளபடியே இறுதி கேள்வி, இதுதான் ஃபைனல் கேள்வி. செங்கோட்டையின் தாவைக்காவில் இருப்பது செங்கோட்டையனுக்கு லாபமா பலமா, விஜய்க்கு லாபமா பலமா? இப்படி கேட்ட மாதிரி. ஓகே. செங்கோட்டையனுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் இருக்குது. செங்கோட்டையன் நாங்கள் போனார்னா அவர் கொஞ்சம் ரெகக்னைஸ் இங்கே சுத்தமாகவே இல்லை அவருக்கு இப்போதைக்கு. அதனால தான் அவர் ஜம்ப் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் நம்புவாங்களா? தமிழ்நாடு மக்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்தாச்சு, அம்மா ஜெயலலிதா வந்தாச்சு, இவரும் வராங்க. மக்களுக்கு நல்லது செய்யட்டும், அதை ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மக்கள் தானே அவங்க கிட்ட வந்துடும். அதுதான். புரியுதாங்க? ரொம்ப டஃப்பாக இருக்கே தமிழ்நாடு பொலிட்டிக்கல். வர முடியுமா அவரால் ஜெயிச்சு வின் பண்ணி? வரணும். ஏன்னா அவங்க ஏமாத்தப்பட்டாச்சு. கரெக்டா? அதனால ஆளுங்க உண்மை என்னன்னு தெரியும். சரி, உண்மை தெரிஞ்ச பிறகு ஒரு நாளைக்கு அவங்க வந்தால் வரலாம், வரும், வரட்டும். ஆனா இளைஞர்களை தேடி போயிருக்காரோ? அதான் சிஎம் துணை முதலமைச்சர் கிடைக்கணும் போயிருக்காருங்க. துணை முதலமைச்சர்? விஜய் சிஎம்மா, இவர் துணை முதலமைச்சரும். இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? இதுதான் போயிருக்காராம். எம்ஜிஆர், செங்கோட்டையன் எம்ஜிஆர் கூட இருந்தாரு. செங்கோட்டையன் ஜெயலலிதாவோட இருந்தாரு. சரி, விஜயோட வந்திருக்காருன்னா என்ன அறிகுறி? அடுத்து இவர் என்ன அறிகுறினா, அங்க அவருக்கு ஒன்றையும் பாஸ் ஆகல, இவர் கேட்டது பாஸ் ஆகல, இங்கேயும் பாஸ் ஆகல, அங்கேயும் பாஸ் ஆகல, திமுகலையும் பாஸ் ஆகல. அதனால இங்கே ரெடி ஆகிட்டாரு. காரே 3 கார் மாறினாரம்மா. 661, 551, 107 முத்துசாமி பதவியை கேட்டாருங்க. அப்புறம் எப்படி அதை ஒரு நீ சொல்கிறீங்க ஃபேன்ஸ்லாம் எல்லாம் ரெடி ஆகிடும்னு, ஒரு சீனியர் பேஸ் பண்ணி முடிந்தாங்க நீங்கள் அது ரெடியாக முடியும். சரிண்ணா, இப்போ இவர் ஒரு சூப்பர் சீனியர். அதிமுக 50 வருஷம் இருந்தவர் கூட ஒன்ஸ் அப்பான்னு. இப்போ அட் ப்ரெசென்ட் பாருங்கள், சூப்பர் சீனியர் இல்லை, இப்போ அட் ப்ரெசென்ட் தான் பார்க்கணும். தற்போதைய நிலவரம் தான் பார்த்தார, அப்போ இருந்ததெல்லாம் பேசக்கூடாது. இப்போ ஏஜ் அவருக்கு, இப்போ ஏஜ் கிடையாது. விஜய் சொல்றாரு ஒரு மூத்த அரசியல்வாதி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இதுதான் அங்கே பாஸ் ஆகலாம், இங்கே வந்துக்கிறாரு மூத்த அரசு. இனிமேட்டு எல்லாம் ஒன்றும் மூத்த அரசு பாஸ் ஆகாத ஆள்லாம் இங்கே போவாங்க. இன்னும் யார் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இப்போ பிஜேபி ஒருத்தர் சேர்ந்துக்கிறாராமே. அப்படியா? அதான் யார் யார் அங்கே பாஸ் ஆகலையோ அவங்க போவாங்க, அவ்வளோதான். விஜய்க்கு ஒரு செங்கோட்டையும் பலம், இவருக்கு அவர் பலம், அவ்வளோதான். 1+1 தான். பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அது ஒன்றே மாற்ற முடியாது. மக்கள் மத்தியில் அந்த திராவிட இயக்கத்தை ஒன்றே செய்ய முடியாது. என்னதான் ஒரு புதுமையை கொண்டு வந்தாலும் அவர் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா, என்ன அறிக்கை கொடுக்குறாரு? எல்லாருக்கும் வீடு தர, பைக்கு தர, கார். இதில் நான் சாத்தியமா? அது கேட்க நல்லா இருக்குல்ல? சாத்தியமா? கேட்க நல்லா இருக்கும். நடந்தா தானே நடைமுறை ஒத்து வரணும்ல. கேட்குறது இனிப்பாக தான் இருக்கும். நடக்குது நம்ம முடியுமா? அது நான் நடைமுறை ஒத்து வருமா சொல்லுங்க. ஆனால் எல்லாரும் கை தட்டுறாங்களே எழுந்து நின்று. எல்லாம் இந்த கை தட்டுவாங்க தான். இன்னைக்கு பெருசாக கை தட்டுவாங்க தான். நடைமுறை சாத்தியமானல. ஒரு அரசாங்கம் நடத்துறாங்க, சாதாரண விஷயமா? அது செங்கோட்டையன் ஆலோசனை கொடுப்பாருல? கொடுப்பாரு தான் ஆலோசனை. எப்படி கொடுப்பாரு ஆலோசனை? ஏன் ஏடிஎம் கொடுக்க வந்தேனே 10 வருஷம் ஆண்டாரு, கொடுக்க வந்தனாரு. மக்கள் மீண்டும் டிஎம்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 10 வருஷம் ஆண்டாங்களா, என்ன கொடுத்தாரு அது? எப்படி கேட்டாலும் மடக்குறீங்க. எப்படி தானே உண்மை? இது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது அரசியலுங்க. அது சரி 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 சாசனம். இதெல்லாம் என்னன்னா போய் இணைஞ்சிட்டாருண்ணா. ஆமா, போய் இணைஞ்சிட்டாரு. சரி, இதுக்குனாங்க ஆதவ அர்ஜுன் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. ஏங்க அவங்களாம் ஜூனியர் பர்சனுங்க. ஜூனியர் பர்சனுங்க என்ன கொடுப்பாங்க? அவங்களுக்கு என்ன இருக்கு அரசியல் பற்றி தெரியும்? அல்ல அதுதானே இவங்களாம் ஐடியா கொடுக்கலாம். சாத்தியம் கிடையாதுல்ல, யார் வேணா ஐடியா கொடுக்கலாம். ஐடியா கொடுத்து ஈஸி தான். எப்படி சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். அப்போ ஓட்டு உரிமை இல்லை. இப்போ ஓட்டு உரிமை இருக்குல்ல ஸ்கூல் படிக்கும் போது. ஆமா. முதலமைச்சர் ஆக்க முடியுமா செங்கோட்டையனால? இந்த அளவுக்கு உறுதி சொல்ல முடியாது. ஆனால் சீட்டு வரும். சீட்டு ஒரு 10 சீட்டாச்சும் வரும். இன்னைக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் வெறுப்பு நிறையா இருக்குது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் நிறைய போலீஸ் கெடுபிடிகள் நிறையா இருக்குது. மக்களுக்கு நியாயம் இல்லை. அதனால் வாய்ப்புகள் ஒரு 10 சீட்டாச்சும் வரும். விஜய் வரும். ஆனால் செங்கோட்டையன் தான் காரணமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது. அவரும் ஒரு காரணம், அவ்வளோதான். மித்தபடி அவர் தான் காரணம்னு சொல்ல முடியாது.
இப்போ அவர் சம்மந்தப்பட்ட ஆளுகள் உள்ள வரலாம்ல. இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒதுக்கப்பட்ட ஆளுகள் இருப்பாங்க, எடப்பாடினால ஒதுக்கப்பட்ட ஆளுகள் இங்கே வர வாய்ப்புகள் இருக்குல்ல. ஓபிஎஸ்ஸே வர வாய்ப்பு இருக்கும். ஆமாம் ஆமாம், ஏதாவது ஒரு இதில் சேர்ந்து தானே ஆகணும். ஆமாம், இப்போ ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு அந்த வேலை தான் தெரியும்னா அந்த வேலையில் தானே போக முடியும், வேற மாதிரி போக முடியாதுல்ல. தாவேக்கால இருக்கவங்களுக்குலாம் செங்கோட்டையன் யாருன்னு தெரியுமா? அந்த நிர்வாகிகளா? அவர் பழைய ஆளில் தெரியாமல் எப்படி இருக்கும்? அதெல்லாம் தெரியத்தான் செய்யும். இவங்க அரசியலுக்கு புதுசு, இவங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அப்படியெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. அவரும் வந்து ஒரு நிறைய இடத்துல எம்எல்ஏ ஆனவர் தான், அதெல்லாம் தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ பொறுப்புகள் கொடுக்கும்போது புதுசாக வந்து கொடுக்குறாங்க, ஒரு மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யும். அதிமுகவுக்கு எவ்வளவு பலவீனம் செங்கோட்டையன்? அதிமுகவுக்கு பலவீனம் தான், திமுகவுக்கு பலம் தான். அப்படியா? ஆமாம், கட்சி பிரிஞ்சிருச்சுல. அடுத்தடுத்துல. ஆமாம், இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்தா தானே இது பண்ண முடியும். செங்கோட்டையன்றவர் வந்து அந்த ஒரு தொகுதிக்கு உண்டான ஒரு நபர். அங்கே தான் அவருடைய செல்வாக்கு இருக்கும். தாவேக்காவை பொறுத்தவரையிலும் தமிழகம் தழுவிய மக்கள் ஆதரவுன்றது தாவேக்காவுக்கு வரணும்னா அவர் முதல்ல முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு. ஃபஸ்ட்டு மக்களை அவர் நேரடியாக சந்திக்கட்டும். நேரடியான்றது உங்களை மாதிரி ஊடகக்காரங்களே நேரடியாக சந்திக்கணும். அதன் பிறகு தான் தன்னுடைய செயல் திட்டங்களை வந்து ஒரு அழகாக வடிவமைச்சு நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இன்றைக்கி இது நடக்குது, இதுக்கு மாற்று இதுன்ற எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் ஒரு சினிமா டைலாக் பேசிட்டு போகிற மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்காரு. அது எந்த அளவுக்கு மக்களை சென்றடையும் தெரியாது. ஒரு நடிப்புன்ற ஆலோசனை சொல்லுவார் இல்லையா செங்கோட்டையன் ஆலோசனையை பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்சு அவர் தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனை தான் அவருக்கே தெரியும். அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் நீண்டகால அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனையை தான் அவரால் புள்ளி விவரமாக பேச முடியும். அதேமாரி அவரும் மிகவும் படித்தவரும் கிடையாது. இங்கே படித்தவர்களுக்கு தான் வாய்ப்புன்ற ஸ்டேஜ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக படித்தவங்க தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதியானவர். யாராக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு இது தேவை, இது தேவையில்லை என்ற அந்த நிலை தெரியணும். அவர் இந்த ஓபிஎஸ் இந்த தினகரன்ல கூட்டின்னு இருந்தாங்களே, திருப்பி ஏன் பிரிஞ்சுட்டான்னு தெரியல. அவங்க 3 பொண்ணாக இருந்தாங்க, அதில் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க பார்த்தேன். கட்சியில் வந்து இதில் போய் நெஞ்சிட்டாரு. இது விஜய்க்கு லாபமான? விஜய்க்கு லாபம் தானே. அவர் எம்ஜிஆர் கட்சி எடுத்துக்கிறார். அவர் விஜய்க்கு அரசியல் தெரியாத அவர் மூலியமாக தான் நான் கற்றுக்க போகிறேன்றாரு. அது என்ன ஒன்றும் புரியல. பார்க்கலாம். ஆனால் வரப்போய் திமுக ஆட்சி தான் இப்போது, அதுதான் ஒரு உண்மை. அதிமுக எவ்வளோ பலவீனம்னு? அதிமுக கஷ்டம் தானே அவருக்கு? அதிமுக பலவீனம்னா அது எடப்பாடி தான் கேட்கணும். அவரை தான் கேட்கணும், நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இவரால் வந்து விஜய்ன்றது வந்து ஒன்றுமே கிடையாது. சும்மானா இந்த ஓட்டு ஓட்டு இல்லாதவன் தான் வந்து விஜய் ரசிகர்ன்றான். அவனை ஓட்டு போடுறோன்னா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான் மெயினாக. அதெல்லாம் வந்து சும்மா கதை. விஜய் வந்தாலும் வராது. அப்படியே கொண்டு விஜயகாந்தே வர முடியல. விஜயெல்லாம் எந்த மொழிக்கு வர போகிறாங்க? செங்கோட்டையும் கூட வர முடியாது. எம்ஜிஆர் கூட வந்தாலும் அது ஜெயலலிதா கூட வந்து பவர் இருந்தது. இப்போ ஜெயலலிதா போயிட்டாங்க. ஜெயலலிதா போன பிறகு இவர் எடப்பாடி வந்தார். எடப்பாடி என்ன பண்ணுறாரு? செங்கோட்டையன் எடப்பாடியை கூட வந்து என்ன பண்ணார் சொல்லுங்க? ஒன்றுமே கிடையாது. அவரை கூட ஒன்றும் பண்ண முடியல. இங்கே வந்து விஜய் கூட வந்து சேர்ந்துட்ட மட்டும் விஜய் தூக்கிட்டு போகிறாரு. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இருக்காரு. ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, ஒரு மூத்த அரசியல் தலைவர் நம்ம கூட வந்திருக்காரு, ஒரு பலம் அப்படின்றாரு. அவரெல்லாம் பலம் இவரை தான் சொல்லிக்கணும். அதெல்லாம் மற்றவெல்லாம் பலம்லாம் எதுவும் கிடையாது. என்ன பலங்குது அவராண்டா சொல்லுங்க? அவருக்கு சில சமூக ஓட்டெல்லாம் இருக்கு தொகுதிகள்ல. அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் நீயே ஓட்டு போட மாட்டேன். அவர் இது பலம்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே அதெல்லாம் சான்ஸே கிடையாது. செங்கோட்டையன் போனால் பலம் கிடையாது. பலம் கிடையாது. செங்கோட்டையன் எங்கே போனாலும் பலமே கிடையாது. ஏடிஎம்கில் வந்து மற்ற கட்சிக்கு போனாலும் பலமே கிடையாது. அதெல்லாம் கதை முடிஞ்சுது. அதெல்லாம் சும்மா கதை. இவர் வந்தால் தூக்கிடுவார், அவர் வந்தால் தூக்கிடுவார்லாம் கிடையாது. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர்.